திருநெல்வேலியில் குடும்ப தகராறில் மனைவி மற்றும் மகன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த மகனின் திருமணத்திற்கு அழைக்காத ஆத்திரத்தில் தந்தையும் விபரீத முடிவெடுத்ததன் பகீர் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த தம்பதி சகாரியா மெர்சி. 60 வயதான சகாரியா வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியதும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ஒரு பெண் மற்றும் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். அண்மை காலமாக கணவன் மனைவியிடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரே வீட்டில் வசித்து வந்த போதும் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏதும் இல்லாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் மூத்த மகன் என்றிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. அதில் தனக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தால் தந்தை சகாரியா திருமணத்திற்கு செல்லவில்லை என்றும் அவரை குடும்ப உறுப்பினர்கள் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. திருமணம் முடித்த கையுடன் புதுமண தம்பதியர் கன்னியாகுமரிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் வெளியே சென்ற சகாரியா வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டிலிருந்த தனது மனைவி மெர்சியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அதை பார்த்த இளைய மகன் ஹார்லி வினோ தந்தையை கண்டித்துள்ளார். அதற்கு சகாரியா அவரையும் திட்டியுள்ளார். இதையடுத்து தாயும் மகனும் சேர்ந்து அவரிடம் சண்டையிட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சகாரியா தனது மனைவி மற்றும் மகனை ஒரு அறைக்குள் தள்ளி பூட்டியுள்ளார். பின்னர் ஏற்கனவே திட்டமிட்டு தான் வாங்கி வந்த பெட்ரோலை அறைக்குள் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் இருவரின் உடலில் தீப்பற்றி எரிந்ததும் வீட்டின் பிற பகுதிகளுக்கும் தீ பரவியுள்ளது. இதனை அடுத்து தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து சகாரியா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மூவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது வீடும் பற்றி எரிந்துள்ளது. உடனே அவர்கள் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கும் முன்னீர் பள்ளம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீயை அணைத்து மூவரையும் மீட்டனர். பின்னர் அவர்களை திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் உடல் கருகி படுகாயமடைந்த தாய் மெர்சி மற்றும் மகன் ஹார்லி பினோ இருவரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 70% தீக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் உள்ள சகாரியாவிற்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து முன்னீர் பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மூத்த மகனின் திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் மனைவி மற்றும் இளைய மகனை தந்தையே பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தது தெரிய வந்தது. சிறு குடும்ப தகராறில் மனைவி மற்றும் மகனை கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் திருநெல்வேலியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.